விருச்சிக ராசி அன்பர்கள் விடாமுயற்சியால் வெற்றியடையும் ராசியாக இன்ற காலகட்டத்தில் சொல்லிக்க போகிறீங்க. குறிப்பாக உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, குரு வக்ரத்தில் ஒரு சூட்சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா, திருமணம் நடக்குமா இல்லையான்னு ஏங்கி தவித்தவர்கள், திருமணமே வேண்டாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆணோ பெண்ணோ ஏன் இந்த மாதிரி நடக்குது? பெண்கள் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சின்ன கட்டி மாதிரி இருக்குது, ஒரு சில செஸ்ட்டில் லைட்டாக கட்டி மாதிரி இருக்குது. இது மாதிரி விஜேஆர்டி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். விருச்சிக ராசி அன்பர்கள் விடாமுயற்சியால் வெற்றியடையும் ராசியாக இன்ற காலகட்டத்தில் சொல்லிக்க போகிறீங்க. குறிப்பாக உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, குரு வக்ர நிவர்த்தி. என்னங்க குரு வக்ர நிவர்த்தி என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஏன் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பார்க்கணும்? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் பல விஷயம், அது உங்கள் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சார் கவனமாக இருந்து பல விஷயத்தை சாதிக்க வேண்டிய காலகட்டங்க. குறிப்பாக திருமணம், குடும்ப உறவுகள், அந்த மாதிரி விஷயத்தில் அப்போ நிறைய சூட்சம விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி விடாமுயற்சியால் வெற்றி தாங்க. இந்த ராசிக்கு எப்போவுமே உள் உணர்வு அதிகம், இன்ட்யூஷன் பவர் இருக்கும், பேச்சு திறமை நல்லாயிருக்கும். கலகலப்பாக பேசுறதும் பேசுவாங்க, காரசாரமாக பேசுவாங்க, ஆக மொத்தம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு அருகில் பேங்க், டீச்சர் இல்லை லாயர், இது யாரோ ஒருத்தங்க வீட்டு அருகில் இருப்பாங்க. அந்த இடம் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, இல்லை கோயில் இருக்குதுன்னு வந்துடும். அந்த இடம்லாம் இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய காலகட்டம். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடையுது. சார் 5க்குரிய வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் குழந்தை, திருமணம், பல இது தடைங்க. முதல்ல பொருளாதார ரீதியாக பேசுவோம். முதல்ல குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு ஏற்பட போகிறது. அது உங்களுக்கு மனதை சந்தோஷப்படுத்துகிற காலகட்டம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பணம், செல்வம் கையில் விளங்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த வராத கடன்கள், வர வேண்டிய பணங்கள் நிச்சயமாக உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதில் ஒரு ஆதாயம் உண்டு. சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகம் பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ், இது போன்ற வகையெல்லாம் ஆதாயம் உண்டு. எப்போவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. என்ன ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரும் பணம், நகையை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது கூட யாரோ ஒருத்தங்க இருந்துட்டு போகணும். இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்கள ஓப்பனாக அந்த நகையை வெளியே போட்டு வைக்கிறது, இந்த பணத்தை வெளியே போட்டு வைக்கிறது, இந்த ஒரு வேலையாட்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் சரியான காலகட்டம் இல்லை. இது மட்டும் சரி. இப்போ நல்ல விஷயத்தை பேசுவோம். இப்போ திடீர்னு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமண காலகட்டம் யோகம் வந்தாச்சுங்க. சார் திருமணம் நடக்குமா? நிச்சயமாக திருமண காலகட்டமாக இருக்கின்றன. திருமண வரன் கூடி வருகிற காலகட்டம் இது. இந்த தசாபுத்தி லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக இருக்கும். ஆனால் திருமண காலகட்டம் வந்தாச்சு. இந்த திருமணத்தில் ஒரு சூட்சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா, திருமணம் நடக்குமா இல்லையான்னு ஏங்கி தவித்தவர்கள், திருமணமே வேண்டாம் விடு அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட ஒரு சில பெண்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. சார் எங்களுக்கு வரன் வேண்டாம் விட்டுறலாம் சார். ஏன்னா அந்த பெண்லாம் படித்து வெளிநாட்டில் பெரிய செட்டில் இருப்பாங்க. இதே ஒரு ஆணோ வெளிநாட்டில் வரன் எதிர்பார்ப்பாங்க. அங்கே தான் கிளாஷஸ் வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வருமா, சொந்தத்தில் வருமா, அசலில் வருமா, இந்த மாதிரி பொதுவாக திருமண அமைப்பு உண்டு. மற்ற டீட்டெயில் பார்த்தா தான் தெரியும். இப்பொழுது உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்குகிற காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்தா மாறும். இல்லை சார் உள்ளூரில் தான் இருக்கேன்னா ஒரு ட்ரிப்பு வந்துடும். அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட பயணம் உண்டு. வீடு மாற்ற நினைக்கிறவங்க வீடு மாற்றலாம். வீடு மாற்றினா சுபமாக இருக்கிற காலகட்டங்கள். செல்வ ரீதியாக, பொருளாதார ரீதியாக மேம்படுகிற காலகட்டம் வந்து விட்டாச்சு. நிறைய பேர்த்துக்கு சொந்த வீடு இருக்கும், அதை வாடகை கொடுத்துட்டு இவங்க வாடகைக்கு இருப்பாங்க. அப்படிலாம் நடக்குமா? ஏன் சென்னையில் ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபாரினில் வேலை கிடச்சிருச்சு. அந்த வீட்டை என்ன பண்ணுறது, வாடகைக்கு விட்டுட்டு, ரெண்டலுக்கு விட்டுட்டு, வித் ஃபர்னிச்சர்டு அப்பார்ட்மெண்ட், ஏன்னா அத்தனையும் கொடுத்து பண்ணிட்டார். கபோர்டு எல்லாம் ஃபர்னிச்சர்டு அப்பார்ட்மெண்ட்டாக போட்டு இப்போ ஜெர்மனி போயிட்டார். அப்போ அவர் சூழ்நிலை எப்படி இருக்குது? இது மாதிரி நடக்கும். இந்த மாதிரி தான் காலகட்டம். அப்போ ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கிறவங்க இன்னொரு வீடு மாற்றலாம். இது மாதிரி காலகட்டம். பொதுவாக தந்தை மற்றும் தாய் இவங்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது நிறைவு வருகிற நிறைய ஆண் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆணோ பெண்ணோ ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்துகின்றன. இந்த கிரக சூழ்நிலையில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துரும். சார் நினச்ச மாதிரி நடக்கலை அதெல்லாம் சரி. இப்போ வேலையை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 3இல் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மிகப்பெரிய யோக பலனாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இந்த வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ உயர் பதவி கிடைக்குமா, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இன்டர்வியூ மாதிரி ஏதோ வர வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற ஆட்கள்லாம் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற வேலைகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள். இப்போ மொபைல் சாதனங்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் வரும்.
குறிப்பாக தகவல் தொடர்பு சாதனங்கள், லேப்டாப் சம்மந்தப்பட்டது, ஒரு வண்டி, குறிப்பாக பைக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கங்க. நிறைய பேர் பைக்கை ரெடி பண்ண வேண்டியது, இப்போ தான் பைக்கை ரெடி பண்ணணும், பைக் பிரச்சனை, ஒரு சில காரு பிரச்சனையாக இருக்குது. ஆக மொத்தம் ஏதோ இந்த செலவு மட்டும் இருக்குது, அது சரி பண்ணிடுங்க. இப்போ சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இன்னும் 2-3 மாதம் நல்லா பயணிக்கும், யோகபலனாக மாறிடும். அப்போ இந்த வக்கர கிரகம் ஏங்க பார்க்கணும், அதானே இப்போ கேள்வி. ஏன்னா தங்கத்தோட விலை என்ன இன்றைக்கி ரேட்டு? ஒரு வக்ரம் பெற்றிருக்கும் தங்க விலை கூடியாச்சு, உலக பொருளாதாரம் பாதிக்கின்றன, குழந்தைகளுக்கு நிறைய பேர் மிஸ்கரேஜ் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்போ சார் நடக்கும், அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடியே யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு வேதிக் அஸ்ட்ராலஜியில் இன்றைய காலகட்டத்தில் மாடர்னைஸ்டு வெர்ஷனாக, அதாவது பாரம்பரியமும் இன்றைய காலத்துக்கு தகுந்தாற்போல் எப்படி கன்வெர்ட் ஆகுது. சரி, பலகால் ராசி எப்படி சார் எடுக்கணும்? பட் லாரியில் பார்த்திங்கன்னா பல வீல்கள் இருக்கா, அதை கனெக்ட் பண்ணலாமா? சரி, கிரகங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் என்ன, நட்சத்திரக்கான உடல் உறுப்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் துல்லியமாக போகலாம். நிறைய பேர் மேலோட்டமாக போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் துல்லியமாக, தலையில் டிஸ்லெக்ஷியா மாதிரி இருக்குதுங்க, மூளைக்கு போகிற ஆக்சிஜன் பிரச்சனைன்னு சொன்னேன், அப்படி இருக்கும். இந்த துறையில் நிறைய பேருக்கு நான் பேங்கிங் செக்டர்னு ஒருத்தர் சொன்னேன், இல்லைங்க என் பையன் ஐடி படிக்கிறாங்கன்னு. கடைசியில் பார்த்தா அவர் வெளிநாட்டுக்கு போய் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் பேக் அண்ட் டீமில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போயும் சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்கன்னு. ஏன்னா இவங்க கிரகம் இதுதான் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைன்னு சொல்லிடும். அப்போ அது மாதிரி தான் நம்ம போக வேண்டிய காலகட்டம். இப்பொழுது இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறதுல திடீர் பூர்வீக சம்மந்தப்பட்டதில் பார்த்து டீல் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்பொழுது உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, சார் பிஸ்னஸில் விளம்பரம் கொடுத்து பாப்புலாரிட்டி பண்ண வேண்டிய நேரம். பிஸ்னஸில் அரசாங்க அனுகிரகம் உண்டு. அரசியல் ஆர்வத்தில் இருப்பதும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு இப்போ புது வாய்ப்பாக, ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்டது, அதில் இந்த ஹோட்டலோ டெக்னிக்கல் பேக் அண்ட் டீம் யோகமாக இருக்கும். முன்னாடி முகம் காட்டும் நினைக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின் வளர்ச்சி. அப்போ கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சார் வாய்ப்பு தவறிடுமா? நிறைய பேர் சினிமா சீரியல் இருக்கிறவங்க வேறு லாங்குவேஜஸ், வேறு ஆல்ரெடி இருக்கிறது இன்னொரு சீரியல் கூட போங்கன்னு சொல்லி, அப்போ நிறைய பேர் சொல்ல 2-3 சான்ஸ் இருக்குது, இந்த டிவியா அந்த டிவியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இவங்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம்லாம் இருக்குதுன்னு. ரைட், உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி நாளில் சம்மந்தப்படும் காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு யோகம். மூத்த சகோதரர்கள் இருக்கிற டிஸ்பியூட் விலகிற காலகட்டம். இப்பொழுது உங்கள் உடல் உபாதையை கவனிக்கணும். பொதுவாக அந்த ராசிக்கு உடம்பு சம்மந்தப்பட்டது, வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அடிவயிறு தொந்தரவு வருகிற காலகட்டம். இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு குழந்தை இதுக்கு வீரியஸ்தானம், எக்ஸசைஸ் பண்ணுறது, உடம்பை குறைக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிறது. அதை செய்து கொள்ளுங்கள். நிறைய பெண்கள் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சின்ன கட்டி மாதிரி இருக்குது, ஒரு சில செஸ்ட்டில் லைட்டாக கட்டி மாதிரி இருக்குது. இது மாதிரி பல பேர் ஹெல்த் விஷயம் கவனிக்கணுங்க. நம்ம அது மாற்று கருத்தில் ஹெல்த்தை கவனித்து தான் ஆகணும். ஆனால் ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் மருத்துவமனை, இன்னும் பேர் உள்ள ஆட்கள் செட் ஆகும் நிச்சயமாக சொல்லலாம். நான் ஒரு பெண்களுக்கு சொல்லும்போது அதை சொன்னேன், இங்கே வருமா இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்குது, உங்களுக்கு நோவா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் செட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தருக்கு சொன்னேன், உங்களுக்கு அவங்க அரவிந்த் அப்படிங்கிற ஒரு ஐவிஎஃப் சென்டர் தான் செட் ஆகும்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்த பேர் உள்ள ஆட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு முஸ்லீம் டாக்டரை பாருங்கள், கிறிஸ்டின் டாக்டரை பாருங்கள், இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆக எத்தனை வழிவகைகள் இருக்குது. ரைட், யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள், சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.